அண்ணாவின் திருப்புமுனை. மாற்றத்திற்கான தேர்வு அண்ணாவின் தேடலாக மாறியது. முதலில் தனது பல்வேறு உடல் நோய்களுக்கான அனைத்து சிகிச்சைகள் மற்றும் அனைத்து மருந்துகளையும் நிறுத்த முடிவு செய்தார். இருப்பினும் அவர் தொடர்ந்து தனது மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை எடுத்துக்கொண்டார். தான் சிகிச்சைக்கு வரவில்லை என்பதை மருத்துவர்களிடமோ செவிலியர்களிடமோ அவர் சொல்லவில்லை. அவள் வெறுமனே காட்டிக்கொள்ளவில்லை. ஏன் என்று கேட்க யாரும் அவளை அழைக்கவில்லை. அவரது குடும்ப மருத்துவர் மட்டுமே அண்ணாவை தொடர்பு கொண்டு கவலை தெரிவித்தார். பிப்ரவரி 2011 இல் அந்த குளிர்ந்த குளிர்கால நாளில் அண்ணா உதவிக்காக தரையில் அழுது கொண்டிருந்தபோது தன்னையும் தனது வாழ்க்கையையும் மாற்றுவதற்கான உறுதியான நோக்கத்துடன் அவள் ஒரு தேர்வு செய்தாள். அந்த முடிவின் வீச்சு ஒரு அளவிலான ஆற்றலை கொண்டிருந்தது. அது அவளுடைய உடலை அவள் மனதிற்கு பதிலளிக்கச் செய்தது. மாற்றுவதற்கான அந்த முடிவுதான் தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கவும் அவள் கொண்டிருந்த எதிர்மறையான உறவிலிருந்து விலகிச் செல்லவும் அவளுக்கு வலிமையை கொடுத்தது. அந்த கணம் அவளை மறுவரையறை செய்தது போல் இருந்தது. அவள் எல்லாவற்றையும் தொடங்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அண்ணாவை நான் முதன்முதலில் பார்த்தபோது ஒரு மாதம் கழித்து அவள் விட்டுச் சென்ற ஒரு சில நண்பர்களில் ஒருத்தி வெள்ளிக்கிழமை மாலை நான் கொடுக்கும் ஒரு சொற்பொழிவில் அண்ணாவுக்காக ஒரு இருக்கையை முன்பதிவு செய்திருந்தாள். அவளுடைய தோழி அண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினாள். மாலை விரிவுரை அவளுக்கு பிடித்திருந்தால் அவள் 2 நாள் முழு வார இறுதி பட்டறைக்கு தங்கலாம். அண்ணா போக சம்மதித்தார். நான் அவளை முதன்முதலில் பார்த்தபோது வெளிப்புற இடைகழியில் இடதுபுறத்தில் ஒரு நிரம்பிய மாநாட்டு அறையில் அவள் உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய ஊன்றுகோல்கள் அவள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகிலுள்ள சுவரில் சாய்ந்திருந்தன. வழக்கம் போல அந்த இரவில் நம் எண்ணங்களும் உணர்வுகளும் நம் உடலையும் நம் வாழ்க்கையையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தேன். மன அழுத்த இரசாயனங்கள் எவ்வாறு நோயை உருவாக்குகின்றன என்பதை பற்றி நான் விரிவுரை செய்தேன். நியூரோபிளாஸ்டிசிட்டி, சைக்கோநியூரோ இம்யூனாலஜி ஆகியவற்றை தொட்டேன். எபிஜெனெடிக்ஸ், நியூரோஎன்டோகிரினாலஜி மற்றும் குவாண்டம் இயற்பியல் கூட. இந்த புத்தகத்தில் இவை அனைத்தையும் பற்றி நான் இன்னும் விரிவாகச் செல்வேன். ஆனால் அறிவியலின் இந்த கிளைகளில் சமீபத்திய ஆராய்ச்சி சாத்தியக்கூறுகளின் சக்தியை சுட்டிக்காட்டுகிறது என்பதை அறிவது இப்போதைக்கு போதுமானது. அன்றிரவு உத்வேகம் நிரம்பிய அண்ணா நினைத்தாள், என் முடக்குவாதம், மனச்சோர்வு, பலவீனமடைந்த நோயெதிர்ப்பு அமைப்பு, புண்கள், புற்றுநோய் உட்பட இப்போது இருக்கும் வாழ்க்கையை நான் உருவாக்கினால் நான் உருவாக்கிய அதே ஆர்வத்துடன் எல்லாவற்றையும் என்னால் உருவாக்க முடியும். அந்த சக்திவாய்ந்த புதிய புரிதலுடன் அண்ணா தன்னை குணப்படுத்த முடிவு செய்தார். தனது முதல் வார இறுதி பட்டறை முடிந்த உடனேயே அவர் ஒரு நாளைக்கு 2 முறை தியானம் செய்யத் தொடங்கினார். நிச்சயமாக உட்கார்ந்து தியானம் செய்வது ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது. அவள் சமாளிக்க நிறைய சந்தேகங்கள் இருந்தன. சில நாட்கள் அவள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நன்றாக உணரவில்லை. ஆனால் அவள் எப்படியும் தியானம் செய்தாள். அவளுக்கும் நிறைய பயம் இருந்தது. அவளுடைய சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளை நிறுத்திவிட்டதால் அவளுடைய குடும்ப மருத்துவர் அவளை பரிசோதிக்க அழைத்தபோது அவர் அண்ணாவிடம் அவள் அப்பாவியாகவும் முட்டாள்தனமாகவும் இருப்பதாகவும் அவள் மோசமாகி விரைவில் இறந்துவிடுவாள் என்றும் கூறினார். ஒரு அதிகார நபரின் நினைவை நீங்கள் சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள். இருந்தாலும் அண்ணா தினமும் தியானம் செய்து தன் பயத்தை தாண்டி நடக்க ஆரம்பித்தாள். அவள் அடிக்கடி நிதி சுமைகள், அவளுடைய குழந்தைகளின் தேவைகள் மற்றும் பல்வேறு உடல் வரம்புகளால் நுகரப்பட்டாள். இருப்பினும் அவள் தனது உள் வேலையை செய்யாமல் இருப்பதற்கு அந்த நிலைமைகளை ஒருபோதும் ஒரு சாக்காக பயன்படுத்தவில்லை. அந்த ஆண்டில் மேலும் 4 பட்டறைகளில் கூட அவர் கலந்து கொண்டார். உள்ளே சென்று அவளது நனவெளி எண்ணங்களை தானியங்கி பழக்கங்களை மாற்றுவதன் மூலம் மற்றும் அனிச்சை உணர்ச்சி நிலைகள் அவை அவளுடைய மூளையில் கடினமாகிவிட்டன மற்றும் அவளுடைய உடலில் உணர்ச்சிபூர்வமாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. அண்ணா இப்போது தனது அதே பழக்கமான கடந்த காலத்தை நம்புவதைக் காட்டிலும் ஒரு புதிய எதிர்காலத்தை நம்புவதில் அதிக உறுதியுடன் இருந்தார். அவள் தனது தியானங்களை பயன்படுத்தினாள். ஒரு தெளிவான நோக்கத்தை ஒரு உயர்ந்த உணர்ச்சியுடன் இணைத்தாள். உயிரியல் ரீதியாக ஒரே கடந்த காலத்தில் வாழ்ந்த நிலையிலிருந்து புதிய எதிர்காலத்தில் வாழும் நிலையை மாறுவது.
ஒவ்வொரு நாளும் அண்ணா உட்கார்ந்த அதே நபரைப் போல தனது தியானத்திலிருந்து எழுந்திருக்க விரும்பவில்லை. தன் முழு நிலையும் வாழ்க்கையின் மீது காதல் கொள்ளும் வரை அவள் முடிக்க மாட்டேன் என்று அவள் முடிவு செய்தாள். புலன்களைக் கொண்டு யதார்த்தத்தை வரையறுக்கும் பொருள்முதல்வாதிக்கு அண்ணா வாழ்க்கையின் மீது காதல் கொள்வதற்கு உறுதியான காரணம் எதுவும் இல்லை. அவர் மனச்சோர்வடைந்த விதவையான ஒற்றை பெற்றோர், நிதி கடனில் இருந்தார், அவருக்கு உண்மையான வேலை இல்லை, அவருக்கு புற்றுநோய் இருந்தது, அவரது சளி சவ்வுகளில் பக்கவாதம் மற்றும் புண்களால் பாதிக்கப்பட்டார், மேலும் அவர் ஒரு ஏழ்மையான வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்தார், அவரது துணை அல்லது குறிப்பிடத்தக்க வேறு யாரும் இல்லை, அவரது குழந்தைகளை பராமரிக்க எந்த சக்தியும் இல்லை. ஆனால் தியானங்களில் உண்மையான அனுபவத்திற்கு முன்னால் தனது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தனது உடலுக்கு உணர்ச்சி ரீதியாக கற்பிக்க முடியும் என்பதை அண்ணா கற்றுக்கொண்டார். நனவிலி மனமாக அவள் உடல் உண்மையான நிகழ்வுக்கும் அவள் கற்பனை செய்து உணர்வுபூர்வமாக தழுவிக் கொண்டிருந்த நிகழ்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறியவில்லை. அன்பு, மகிழ்ச்சி, நன்றியுணர்வு, உத்வேகம், இரக்கம் மற்றும் சுதந்திரம் போன்ற உயர்ந்த உணர்ச்சிகள் அவரது உடலின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை பாதிக்கும் ஆரோக்கியமான புரதங்களை உருவாக்க புதிய மரபணுக்களை சமிக்ஞை செய்ய முடியும் என்பதையும் எபிஜெனெடிக்ஸ் பற்றிய தனது புரிதலின் மூலம் அவர் அறிந்திருந்தார். அவளுடைய உடலில் ஓடிக்கொண்டிருந்த மன அழுத்த இரசாயனங்கள் ஆரோக்கியமற்ற மரபணுக்களை இயக்குகின்றன என்றால், அந்த உயர்ந்த உணர்ச்சிகளை மன அழுத்த உணர்ச்சிகளை விட அதிக ஆர்வத்துடன் முழுமையாக தழுவுவதன் மூலம் அவள் புதிய மரபணுக்களை இயக்க முடியும், அவளுடைய ஆரோக்கியத்தை மாற்ற முடியும் என்பதை அவள் முழுமையாக புரிந்து கொண்டாள். 1 வருடம் ஆகியும் அவரது உடல்நிலையில் பெரிய மாற்றம் இல்லை. ஆனாலும் அவள் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்தாள். உண்மையில் மாணவர்களுக்காக நான் வடிவமைத்த அனைத்து தியானங்களையும் அவர் செய்தார். தனது தற்போதைய சுகாதார நிலைமைகளை உருவாக்க பல ஆண்டுகள் ஆனது என்பதை அவள் அறிந்திருந்தாள். எனவே புதிதாக ஒன்றை மீண்டும் உருவாக்க சிறிது நேரம் எடுக்கும். ஆகவே அவள் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாள். தன்னுடைய நனவெளி எண்ணங்களை பற்றி மிகவும் பிரக்ஞையுடன் இருக்க முயன்றாள். நடத்தைகள் மற்றும் உணர்ச்சிகள் அவள் அனுபவிக்க விரும்பாத எதையும் அவளது விழிப்புணர்வால் நழுவ விடமாட்டாள். அந்த முதல் வருடத்திற்கு பிறகு அவள் மெதுவாக மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மேம்படத் தொடங்குவதை அண்ணா கவனித்தார். அண்ணா தானாகவே இருக்கும் பழக்கத்தை உடைத்து கொண்டிருந்தாள், அதற்கு பதிலாக ஒரு புதிய சுயத்தை கண்டுபிடித்து கொண்டிருந்தாள். செரிமானம், உறிஞ்சுதல், இரத்த சர்க்கரை அளவுகள், உடல் வெப்பநிலை, ஹார்மோன் சுரப்புகள், இதய துடிப்பு போன்ற மூளையின் விழிப்புணர்வுக்கு அப்பாற்பட்ட அனைத்து தானியங்கி செயல்பாடுகளையும் தன்னியக்க நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்துவதால் தனது தானியங்கு நரம்பு மண்டலத்தை மீண்டும் சமநிலைக்கு நகர்த்த வேண்டும் என்பதை எனது பட்டறைகளில் கலந்து கொண்டதிலிருந்து அண்ணா அறிந்திருந்தார். அவள் இயக்க முறைமைக்குள் நழுவி தன்னியக்க நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரே வழி அவளுடைய உள் நிலையை ஒரு வழக்கமான அடிப்படையில் மாற்றுவதுதான். எனவே முதலில் அண்ணா ஒவ்வொரு தியானத்தையும் ஆற்றல் மையங்களின் ஆசீர்வாதத்துடன் தொடங்கினார். உடலின் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் தன்னியக்க நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அறிமுகத்தில் நான் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மையத்திற்கும் அதன் சொந்த ஆற்றல் அல்லது அதிர்வெண் உள்ளது. இது குறிப்பிட்ட தகவலை வெளியிடுகிறது அல்லது அதன் சொந்த நனவை கொண்டுள்ளது, அதன் சொந்த சுரப்பிகள், அதன் சொந்த ஹார்மோன்கள், அதன் சொந்த வேதியியல், அதன் சொந்த சிறிய மூளை, எனவே அதன் சொந்த மனம். ஒவ்வொரு மையமும் நமது நனவான சிந்தனை மூளையின் கீழ் அமர்ந்திருக்கும் ஆழ் மூளையால் பாதிக்கப்படுகிறது. அண்ணா தனது மூளை அலைகளை எவ்வாறு மாறுவது என்பதை கற்றுக்கொண்டார். இதனால் அவர் தன்னியக்க நரம்பு மண்டலத்தின் இயக்க முறைமையில் நடுமூளையில் அமைந்துள்ளது நுழைந்து ஒவ்வொரு மையத்தையும் மிகவும் இணக்கமான முறையில் வேலை செய்ய மறுநிரல் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் கவனத்துடனும் ஆர்வத்துடனும் அவள் தனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மையத்தைச் சுற்றியுள்ள இடத்திலும் தனது கவனத்தை ஓய்வெடுத்தாள். அதிக ஆரோக்கியத்திற்கும் அதிக நன்மைக்கும் அதை ஆசீர்வதிப்பார். மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவர் தனது தன்னியக்க நரம்பு மண்டலத்தை மீண்டும் சமநிலைக்கு மறுநிரல் செய்வதன் மூலம் தனது ஆரோக்கியத்தை பாதிக்கத் தொடங்கினார். நாம் ஒரே மாதிரியாக சிந்திக்கும்போதும் உணரும்போதும் உடலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து உணர்ச்சி ஆற்றலையும் விடுவிக்க எங்கள் வேலையில் நான் கற்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட சுவாச நுட்பத்தையும் அண்ணா கற்றுக்கொண்டார்.
ஒரே மாதிரியான எண்ணங்களை தொடர்ந்து சிந்திப்பதன் மூலம் அன்னா அதே உணர்வுகளை உருவாக்கிக் கொண்டிருந்தாள். பின்னர் அந்த பழக்கமான உணர்ச்சிகளை உணரும்போது அவள் அதே தொடர்புடைய எண்ணங்களைப் பற்றி அதிகம் சிந்திப்பாள். கடந்த காலத்தின் உணர்ச்சிகள் அவளுடைய உடலில் சேமிக்கப்பட்டிருப்பதை அவள் அறிந்தாள். ஆனால் அவள் இந்த சுவாச நுட்பத்தை பயன்படுத்தி சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றலை விடுவிக்கவும் தனது கடந்த காலத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் கடந்த கால உணர்ச்சிகளுக்கு அடிமையாவதை விட அதிகமான தீவிரத்துடன் அவள் சுவாசத்தை பயிற்சி செய்தாள். அதைச் செய்வதில் சிறப்பாகவும் ஆனாள். அவள் உடலில் சேமிக்கப்பட்ட ஆற்றலை நகர்த்த கற்றுக்கொண்ட பிறகு அவளுடைய எதிர்காலம் வெளிப்படுவதற்கு முன்பு அவளுடைய எதிர்காலத்தின் இதயத்தை மையமாகக் கொண்ட உணர்ச்சிகளை தழுவுவதன் மூலம் தனது உடலை ஒரு புதிய மனதிற்கு எவ்வாறு மறுசீரமைப்பது என்பதை கற்றுக்கொண்டாள். எங்கள் பட்டறைகள் மற்றும் விரிவுரைகளில் நான் கற்பிக்கும் எபிஜெனெடிக்ஸ் மாதிரியையும் அன்னா படித்ததால் மரபணுக்கள் நோயை உருவாக்காது என்பதை அவர் கற்றுக்கொண்டார். அதற்கு பதிலாக சுற்றுச்சூழல் நோயை உருவாக்க மரபணுவை சமிக்ஞை செய்கிறது. அவளுடைய உணர்ச்சிகள் அவளுடைய சூழலில் ஏற்பட்ட அனுபவங்களின் இரசாயன விளைவுகளாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவளுடைய கடந்த காலத்தின் அதே உணர்ச்சிகளால் அவள் வாழ்ந்தாள். அவளுடைய மோசமான உடல்நல நிலைமைகளுக்கு காரணமான அதே மரபணுக்களை அவள் தேர்ந்தெடுத்து அறிவுறுத்தினாள். அனுபவம் உண்மையில் நிகழும் முன் அந்த உணர்ச்சிகளை தழுவுவதன் மூலம் அவள் எதிர்கால வாழ்க்கையின் உணர்ச்சிகளை உருவகப்படுத்த முடிந்தால் அவள் தனது மரபணு வெளிப்பாட்டை மாற்றி உண்மையில் அவளது புதிய எதிர்காலத்துடன் உயிரியல் ரீதியாக சீரமைக்க அவளது உடலை மாற்ற முடியும். அன்னா ஒரு கூடுதல் தியானத்தை செய்தார். அதில் அவரது மார்பின் மையத்தில் தனது கவனத்தை ஓய்வெடுப்பது, அந்த உயர்ந்த நிலைகளுடன் தன்னியக்க நரம்பு மண்டலத்தை செயல்படுத்துவது மிகவும் திறமையான வகை. இதயத் துடிப்பை உருவாக்கவும் பராமரிக்கவும் நாங்கள் ஒரு ஒத்திசைவான இதயத் துடிப்பு என்று அழைக்கிறோம். இது பின்னர் புத்தகத்தில் விரிவாக விளக்குவேன். நீண்ட காலத்திற்கு மனக்கசப்பும் பொறுமையின்மையும் ஏற்படும்போது விரக்தி, கோபம் மற்றும் வெறுப்பு, அந்த நிலைகள் மன அழுத்த பதிலை தூண்டி இதயத்தை ஒத்திசைவற்ற மற்றும் ஒழுங்கற்ற முறையில் துடிக்கச் செய்தன. அந்த எதிர்மறை உணர்ச்சிகளை ஒரு வழக்கமான அடிப்படையில் உணர பழகியதைப் போலவே இந்த புதிய இதயத்தை மையமாகக் கொண்ட நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை அன்னா எனது பட்டறைகளில் கற்றுக்கொண்டார். காலப்போக்கில் இந்த புதிய உணர்ச்சிகளை அவளால் முழுமையாகவும் ஆழமாகவும் உணர முடிந்தது. நிச்சயமாக கோபம், பயம், மனச்சோர்வு மற்றும் மகிழ்ச்சி, அன்பு, நன்றியுணர்வு மற்றும் சுதந்திரத்திற்கான மனக்கசப்பு ஆகியவற்றை வர்த்தகம் செய்ய சிறிது முயற்சி தேவைப்பட்டது. ஆனால் அன்னா ஒருபோதும் கைவிடவில்லை. அந்த உயர்ந்த உணர்ச்சிகள் 1000க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இரசாயனங்களை வெளியிடும் என்று அவளுக்கு தெரியும். அவை அவளுடைய உடலை சரிசெய்து மீட்டெடுக்கும். அவள் அதற்காகச் சென்றாள். அன்னா பின்னர் நான் வடிவமைத்த ஒரு நடைபயிற்சி தியானத்தை பயிற்சி செய்தார். அதில் அவர் ஒவ்வொரு நாளும் தனது புதிய சுயமாக நடந்து சென்றார். கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு பதிலாக கண்களை மூடிக்கொண்டு எழுந்து நின்று இந்த தியானங்களை தொடங்கினார். நிற்கும் போது அவள் தியான நிலைக்கு வந்தாள். அது அவளுடைய நிலையை மாற்றும் என்று அவளுக்கு தெரியும். பின்னர் அந்த நிலையில் இருக்கும்போதே அவள் கண்களை திறந்தாள். தியான நிலையில் இருந்து தனது எதிர்கால சுயமாக நடந்து கொண்டிருந்தார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் ஒரு வழக்கமான அடிப்படையில் சிந்திப்பது, செயல்படுவது மற்றும் உணரும் ஒரு புதிய பழக்கத்தை உருவகப்படுத்தினார். அவள் உருவாக்கிக் கொண்டிருந்தது விரைவில் அவளது புதிய ஆளுமையாக மாறும். அவள் மீண்டும் நினைவிழந்து தனது பழைய சுயத்திற்கு திரும்ப விரும்பவில்லை. இந்த வேலைகளால் அவளுடைய சிந்தனை முறைகள் மாறியிருப்பதை அன்னாவால் காண முடிந்தது. அவள் மூளையில் அதே சுற்றுகளை அதே வழியில் சுடவில்லை. எனவே அந்த சுற்றுகள் ஒன்றாக வயரிங் செய்வதை நிறுத்தி பிரிக்கத் தொடங்கின. இதன் விளைவாக அவள் அதே பழைய வழிகளில் சிந்திப்பதை நிறுத்தினாள். உணர்வுபூர்வமாக பல வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக நன்றியுணர்வையும் மகிழ்ச்சியையும் அவள் உணரத் தொடங்கினாள். அவளது தியானங்களில் அவள் ஒவ்வொரு நாளும் தனது உடலின் மற்றும் மனதின் சில அம்சங்களை வென்று கொண்டிருந்தாள். அன்னா அமைதியடைந்தார். மன அழுத்த ஹார்மோன்களிலிருந்து பெறப்பட்ட உணர்ச்சிகளுக்கு மிகவும் அடிமையானார். அவள் மீண்டும் காதலை உணர ஆரம்பித்தாள். அவள் தொடர்ந்து சென்றாள். வெல்வது மற்றும் வேறொருவராக மாறுவதற்கான வழியில் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றாள்.